ஆவடியில சூப்பரான ஒரு லொகேஷன்ல உடனே வீடு கட்டிட்டு வர்ற மாதிரி ஏரியால, அதாவது சிஎம்டிஏ லிமிட்டுக்குள்ளேயே கொடுத்துருக்கோம், சிஎம்டிஏ அப்ரூவ்ல கொடுத்துருக்கோம், வீடுகளுக்கு பக்கத்துல கொடுத்துருக்கோம். அப்படியே மேல போங்க, ட்ரோன்ல பாருங்க, ஃபுல்லா வீடா இருக்கா, எல்லாமே ரெசிடென்சியல் ஏரியா. அதுக்கு பக்கத்துலயே நம்மளோட சைட் கேட்டட் கம்யூனிட்டியாவே சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஆவடியில் இல்லாது எதுவுமே கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து கேஎஃப்சில இருந்து, மெக்டொனால்ட்ஸ்ல இருந்து, கமர்ஷியலா உங்களுக்கு வந்து கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு இங்க இருக்கு. முக்கியமான விஷயம், டி நகர்ல இருக்க ஜெயச்சந்திரன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆவடியில கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஆவடி டு பருத்திப்பட்டு ரோடு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த ரோடு சரிங்களா, அந்த ரோட்ல இருந்து கரெக்டா ஒரே கிலோமீட்டர்ல நம்ம சைட் வர்ற பாதையில பாத்தீங்கன்னா ஒரு வேலம்மாள் ஸ்கூலும் ஒன்னு இருக்கு. ஃபுல்லாவே ரெசிடென்ஷியலா இருக்கும். அதை தாண்டி வந்தீங்கன்னா நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. நம்மளோட சைட்டும் வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்துல நீங்க உடனே வீடு கட்டிட்டு வரலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சூப்பரான ப்ராப்பர்ட்டி, மிஸ் பண்ணாதீங்க. ஃபுல் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா வீடியோக்குள்ள சொல்லியிருக்கோம், போய் பாருங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விளாக்ஸ். இன்னைக்கு பாருங்க சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டியா, அதுவும் நம்ம சிட்டிலேயே வந்து கொண்டு வந்திருக்கோங்க. அதுவும் நம்ம சிஎம்டி லிமிட்டுக்குள்ள, சிஎம்டி அப்ரூவ்ல இடம் தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்பவே சூப்பரா இருக்க போது. ஆவடியில கொண்டு வந்திருக்கோம். சென்னையோட சென்ட்ரு ஆவடிங்க. ஆவடியில இன்னைக்கு பிரைமான லொகேஷன்ல சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி அதை கொண்டு வந்திருக்கோம். யார் கொடுத்துருக்காங்கன்றத ஃபுல் டீடைல்ஸ் நம்ம இப்போ வீடியோக்குள்ள போய் பார்த்தலாம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சூப்பர் மேடம். நிறைய சைட் கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி. கூடாஞ்சேரி நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இப்போ இந்த லொகேஷன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வீடுகள் தான். அடுத்து நம்ம சைட்ல என்ட்ரன்ஸே பாத்தீங்கன்னா ஃபுல்லா வீடுகளாவே இருக்கு. இந்த லொகேஷன்ல இப்போ சூப்பரான சைட்டை கொடுத்திருக்கீங்க. இந்த சைட் டீடைல்ஸ், இந்த லொகேஷன் அட்வான்டேஜ் பத்தி நம்ம பேசலாம் மேடம். ஓகே சார். நம்ம கம்பெனி நேம் வந்து ஸ்ரீ கிரிஷ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டி சார். ஓகே மேடம். ப்ராஜெக்ட் நேம் வந்து கிளாசிக் சிட்டி ஃபேஸ் 2. ஃபேஸ் 2 ஆல்ரெடி நம்ம ஃபேஸ் 1 வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடுல இருந்து போட்டுருந்தோம். அதுல இப்போ ஃபேஸ் 2 வந்து கொடுத்துட்டீங்க. ஃபேஸ் 1 எல்லாமே முடிச்சிட்டோம் நம்ம சைட். ஃபேஸ் 1 வந்து ஒரு 4.5 ஏக்கர்ல 120 பிளாட் போட்டுருந்தோம். சரி. கம்ப்ளீட்டா நம்ம சோல்ட் அவுட் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணிட்டோம் சார். 120 முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. ரிஜிஸ்ட்ரேஷனே முடிஞ்சிருச்சு. இப்போ வீடும் கட்ட போறாங்க வாங்குனவங்க எல்லாரும். ஓகே ஓகே. இப்போ நம்ம ஃபேஸ் 2 வந்து ஒரு 174 பிளாட் வந்து போட்டுருக்கோம். ஓகே மேடம். இப்போ ஓப்பனிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லலாம், ஏன்னா சிஎம்டி லிமிட்டுக்குள்ள நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு பிளாட் இங்க நம்ம ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னா என்ன காசுல வாங்க சார்? ஒரு பிளாட் இங்க 35 லட்சம் ரூபாயில இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 35 லட்சம் ரூபாயில சிஎம்டி லிமிட்டுக்குள்ள இடம் ஆவடியிலேயே கொடுக்கலாம். ஆமா, ஆவடி மாநகராட்சி கார்ப்பரேஷன் லிமிட்ல நம்ம ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு. சூப்பர் மேடம். உடனே வீடு கட்டிட்டு வர்ற மாதிரி ஏரியா தானே இது? ஆமா சார், நீங்க லைவாவே பார்க்கலாம் சார். சைட் வாசல் வரைக்குமே உங்களுக்கு பெரிய பெரிய வீடு, பங்களா மாதிரி வீடு, அபார்ட்மெண்ட்ஸ், பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இப்போ இந்த சரௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே அதிகமாவே போயிருச்சுங்க. உங்களுக்கு இந்த சரௌண்டிங்ல ஒரு அபார்ட்மெண்ட் ரேட் 2 BHK அபார்ட்மெண்ட் பிளாட் வாங்கினாலே கிட்டத்தட்ட 70 to 80 லட்சம் ரூபாய் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு. ஆனா வெறும் 35 லட்சத்துல உங்களுக்கு சூப்பரான தனி இடமே வந்து பாத்தீங்கன்னா சிஎம்டி அப்ரூவ்ட் இடமே வந்து பாத்தீங்கன்னா அருமையா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு வீடா வாங்கணும் அப்படின்னா வீடாவும் நீங்க கட்டி தருவீங்க இல்ல? அதுவும் நம்ம என்ன பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்கோம்? நம்ம வந்து கஸ்டமருடைய ரெக்யர்மென்ட் ஏத்த மாதிரி கஸ்டமைஸ்டு இண்டிவிஜுவல் வீடு, லேண்ட் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனோட நம்ம பண்ணி தரோம். 50 லட்சம் ரூபாய்க்கு நம்ம தனி வீடு கட்டி கொடுப்போம். 50 லட்சம் ரூபாய்க்கு மினிமமா ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சூப்பரான ஒரு வீடு கட்டி தந்துறோம். ஓகே. இப்போ என்னன்னா நம்ம சொன்ன மாதிரி தான், ஏன்னா இங்க ஸ்டார்டிங்ல வந்து 80 லட்சம் ரூபாய் சொன்னா அது பிளாட், அதுல உங்களுக்கு ஃபுல்லாவே சொந்தமாகாது. ஆனா இங்க நீங்க ஒரு 600 சதுரடி வாங்கினா கூட 600மே உங்களுக்கு சொந்தம். அதுல உங்களுக்கு வீடுமே பாத்தீங்கன்னா கட்டி தந்துறாங்க ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு. ஆமா, சிங்கிள் பெட்ரூம் வீடு வந்து 50 லட்சம் ரூபாய். இதே டபுள் பெட்ரூம் வீடு 55 லட்சம் ரூபாய். 3 BHK வீடு வந்து 60 லட்சம் ரூபாய் சார். இதை விட உங்களுக்கு பெரிய சைஸ்ல லேண்ட் ஏரியா வேணும், பில்டப் ஏரியா வேணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி பட்ஜெட் வரும். பட்ஜெட் இருக்கு உங்களுக்கு. சூப்பர் மேடம். இப்போ நம்ம கிளாசிக் சிட்டி இந்த சைட் ஃபுல்லாவே நம்ம ரேட்டை பத்தி சொல்லியிருக்கோம். இப்போ இந்த இடம் ஆவடியில எக்ஸாக்ட்டா நம்ம எங்க அமைஞ்சிருக்கோம் அப்படின்றத பத்தி சொல்லிருங்க சார். ஆவடி பருத்திப்பட்டுல தான் சார் லொகேட் ஆயிருக்கு. அதுவும் பருத்திப்பட்டுல வேலம்மாள் ஸ்கூல்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த வேலம்மாள் ஸ்கூல்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம லே அவுட்டே லொகேட் ஆயிருக்கு. ஓகே மேடம். அதாவது நிறைய ஸ்கூல் சொல்லும்போது அதுல மேஜரா டாப்ல அந்த டாப் 2ல வர்றது ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேலம்மாள் ஸ்கூல் தான் எப்பவுமே மெயினா வருது. அதுக்கு பக்கத்துலயே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே நம்மளோட சைட் வந்து வந்ததுங்க. எல்லாமே ரெசிடென்சியல் தான். அதாவது ஸ்கூல்ல இருந்து நம்ம சைட்டுக்கு வர்றதுக்கு ரோடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா வீடா தான் இருக்கும் உங்களுக்கு. அதுல ஃபேஸ் 1 இவங்க போடும்போது தான் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அதுக்கு பேக்ரவுண்ட்ல ஃபுல்லா வீடுகள் எல்லாமே இருந்துச்சு. நம்மளே வந்து பாத்தீங்கன்னா வீடு எல்லாம் பண்ணிருந்தோம். ஒரு ஷார்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்து மக்களுக்கோட ரெக்யூர்மெண்ட்ஸ் வேணும்ன்றக்காக அவங்க எல்லாருமே கேட்டிருப்பாங்க. அதுக்காகவே ஃபேஸ் 2மே பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த லொகேஷனை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 8000 ரூபாய் வரைக்கும் போய்கிட்டு இருக்குதுங்க. நீங்களே லைவா இந்த ஆவடி பருத்திப்பட்டி ஏரியால வந்து நீங்க வந்து விசாரிச்சு பாருங்க. 7000 to 8000 ரூபாய் வரைக்கும் சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கேட்டட் கம்யூனிட்டி, இந்த மாதிரி ரெசிடென்ஷியலா இருக்கணும் அப்படின்னா அதுதான் உங்களுக்கு ரேட் சரிங்களா. ஆனா இங்க ரொம்பவே கம்மியா, அதை விட கம்மியா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 35 லட்சம் ரூபாய்க்கு பிளாட்டும் கொடுக்குறாங்க. ஸ்கொயர் ஃபீட் ரேட்டை சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா, அதையும் கேட்டுருவோம் மேடம். சொல்லுங்க மேடம், ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஒரு சதுரடி என்ன விலை கொடுத்துட்டு இருக்கோம் சார்? நீங்க சொன்ன மாதிரி இந்த ஏரியால 7000 ரூபாயில இருந்து 8000 ரூபாய் வரைக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து போயிட்டு இருக்கு. நீங்க நம்ம சைட் பார்க்க வரும்போது நீங்களே அதை விசாரிச்சுட்டே வரலாம். இது நம்மளுடைய ஓன் ப்ராஜெக்ட் சார். ஏன்னா இது நம்ம ஏக்கர் கணக்குல எடுக்கிறதுல இருந்து
சிஎம்டி ரெரா அப்ரூவ்ட் வாங்குறதுல இருந்து சைட்டை டெவலப் பண்றதுல இருந்து சோ டைரக்டா கஸ்டமருக்கு நாங்க தான் கொடுக்குறோம். டைரக்ட் ஓனர் கிட்ட இவங்க பர்ச்சேஸ் பண்றாங்க. இப்போ நம்ம ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் சார். 6200 ரூபாய் ஒரு சதுரடி லேண்ட் ரேட் கொடுத்துட்டு இருக்கோம். சோ இப்பதான் வந்து சைட் வந்து லான்ச் பண்ணிருக்கோம். சோ லான்ச்சிங்ல கிட்டத்தட்ட ஒரு 70 பிளாட்டுக்கு மேல நம்ம புக்கிங் வந்து எடுத்துருக்கோம். சூப்பர் மேடம். அதுலயுமே புக்கிங்ஸ் 70 பிளாட் எடுத்தாச்சு நம்ம. லான்ச்சிங் அப்பவே ஒரு 70 பிளாட் கிட்ட புக்கிங் எடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம ஃபேஸ் 1 வந்து லான்ச் பண்ணோம் இல்லையா, சில கஸ்டமர் எண்ட்ல வந்தாங்க, பிளாட் முடிகிற டைம்ல வந்தாங்க. சோ அவங்க கிட்ட நாங்க ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிருந்தோம் இந்த மாதிரி ஃபேஸ் 2 நாங்க வந்து லான்ச் பண்ண போறோம். அந்த டைம்ல அவங்க வந்தாங்க. என்கிட்ட ஃபேஸ் 1 பார்க்க வந்த கஸ்டமருமே நிறைய பேர் வந்து ஃபேஸ் 2ல புக் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம ஃபேஸ் 1ல நாங்க ஜனவரி மாசம் 2025 லான்ச் பண்ணோம் சார். அப்ப நாங்க ஆஃபர் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கார்னர் பிளாட் 5100 ரூபாய்க்கு கொடுத்துருந்தோம். நார்மல் பிளாட் 5000 ரூபாய் per square feet ரேட் கொடுத்துருந்தோம். இப்போ வித்தின் 1 இயர்லயே நாங்க ஃபேஸ் 2 இதே ஜனவரி மாசம் நாங்க வந்து கிளாசிக் சிட்டி ஃபேஸ் 2 வந்து லான்ச் பண்ணோம் 25ஆம் தேதி. எங்க கார்னர் பிளாட் வந்து பாத்தீங்கன்னா 6100 ரூபாய் வந்து ஆஃபர் பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கோம். கார்னர் இல்லாம 6000 ரூபாய் per square feet ரேட் கொடுத்துட்டு இருக்கோம். சோ ஃபேஸ் 1ல வாங்க நிறைய கஸ்டமர் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. ஏன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் எங்க கிட்ட வாங்கினா கூட அவங்களுக்கு 1 இயர்ல 10 lakhs கிட்ட அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அது அப்ரிசியேஷன்ன்றது சாதாரணமா ஒரு 1000 ரூபாய் ஏறிடுச்சு உங்களுக்கு. எங்க லேஅவுட்டுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து இந்த அப்ரிசியேஷன் இருக்கு. அது இந்த மாதிரி ஏரியால தாங்க உங்களுக்கு இந்த மாதிரி அப்ரிசியேஷன் வந்து அதிகமா இருக்கும். ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு இடத்துல ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 1000 ரூபாய் ஏறுறது அப்படின்றதும் பாத்தீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இது சிஎம்டின்றனால தைரியமா கண்ணை மூடிட்டு வாங்கி நீங்க வைக்கலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கா நீங்க பண்றதா இருந்தா கூட நீங்க இன்னைக்கு வாங்கி வச்சீங்கன்னா அப்ரிசியேஷன் இதே மாதிரி தான். இவங்க கண்டிப்பா அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா ஃபேஸ் 3 வந்து போடுவாங்க. கிறிஸ் ஹவுசிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் தொட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஃபேஸ் போய்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம கூடாஞ்சேரியில ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஏன்னா அடுத்தடுத்த ஃபேஸ் போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பா அதோட ரேட் வந்து ஏத்திக்கிட்டே தான் போவாங்க. என்ன மேடம் சொல்றீங்க? அப்ரிசியேஷன் இருக்கும் கண்டிப்பா. எங்க லேஅவுட்லயே அப்ரிசியேஷன் இப்படி இருக்கும். அப்ப நீங்க வாங்கி போடும்போது எவ்வளவு உங்களுக்கு ஒரு லாபம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அதுவும் இந்த மாதிரியான லொகேஷன், அதாவது ரெசிடென்ஷியல் திக் ரெசிடென்ஷியல் ஏரியால ஆவடியிலே நம்ம சொல்றோம். இங்க இருந்து உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் ஆகட்டும், பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும், ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியர்பைல பக்கத்திலே வந்துருதுங்க. ஒரு பஜார் ஏரியாவுக்கு போனா பக்கத்திலே பஜார் உங்களுக்கு ஃபுல்லாவே இருக்கு. எல்லாமே வசதிகளும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துலயே இந்த பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு வந்து இடம் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்க வாங்கினாதான் இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ரேட்டுக்கு உங்களால வாங்க முடியும். கண்டிப்பா லான்ச் முடிச்சு போகும்போதெல்லாம் வந்துட்டு ரேட் ஏறி இருக்கும். ஆஃபர் பிரைஸ் முடிஞ்சிரும். அது மட்டும் இல்லாம அந்த லான்ச் முடிச்சு உங்களுக்கு போகும்போது பிளாட்ஸே இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பீக்கான ஏரியா வாக்கபுள்ல வர்றாங்கல்ல, அவங்களே வந்து பாத்தீங்கன்னா புக் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க கிளாசிக் சிட்டி. ஓகே மேடம், இப்போ நம்ம சைட்டோட டெவலப்மெண்ட் அம்யூனிட்டிஸா என்னென்னலாம் கொடுத்துருக்கீங்க நம்ம கிளாசிக் சிட்டில, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லிருங்க. நமக்கு முக்கியமா ரோடு வந்து பாத்தீங்கன்னா அகலமான தார் ரோடு கொடுத்துருக்கோம். 33 அடி தார் ரோடு, 30 அடி 24 அடி ரோட்ல கொடுத்துருக்கோம். எல்லாமே நல்லா எலிவேட்டடா தான் கொடுத்துருக்கீங்க. நல்லா பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த ரோடோட குவாலிட்டி ஆகட்டும் எல்லாமே பக்காவா தெரியுதுங்க. அது மட்டும் இல்லாம ஃபுல்லா ட்ரைனேஜ் அதுமே போட்டு கொடுத்துருக்கீங்க. ஆமா சார், மழைநீர் வடிகால் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சோலார் எல்இடி ஸ்ட்ரீட் லைட் வந்து கொடுத்துருக்கோம். சைட்டு சுத்திலுமே நம்ம ஃபுல்லாவே உங்களுக்கு சிமெண்ட்ல கருங்கல் காம்பவுண்ட் வால் வந்து கொடுத்துருக்கீங்க. ஓகே மேடம். அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம இது இல்லாம இவங்க கிறிஸ் ஹவுசிங் டெவலப் பண்ணி கொடுத்துருக்குதுங்க. இப்போ நம்ம சிஎம்டிஏ அப்படிங்கும்போது சிஎம்டிஏவோட பெனிஃபிட் ஆகட்டும், டைரக்ட் பெனிஃபிட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் முக்கியமான விஷயமே. ஏன்னா டிடிசி போர்டு இன்னைக்கு சிஎம்டிஏ லிமிட்டுக்குள்ள இருக்கும்போது அதோட பெனிஃபிட் இருக்கும்ல, நம்ம சிஎம்டிஏவோட பெனிஃபிட் இருக்கும்ல, அது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆகட்டும் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் முக்கியமான விஷயமே. அதனாலதான் எவ்வளவு ரேட்டா இருந்தாலும் நம்மளுக்கு சிஎம்டிஏக்குள்ள ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடி அலைகிறாங்க. அதுலயுமே ஆவடியில இந்த மாதிரி ரெசிடென்சியல் ஏரியால கொடுக்குறாங்கன்னா நீங்க கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. மேடம், இப்போ இந்த லொகேஷன் நம்ம ஆவடியை பத்தி கொஞ்சம் சில சொல்லிடலாம். நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்லிடலாம். இப்போ நம்ம சைட்டை சரௌண்டிங்ல எங்கெங்கெல்லாம் போலாம், என்னென்ன மாதிரி டெவலப்மெண்ட் வந்துட்டு இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க. ஓகே சார், நம்மளுடைய சைட் அமைஞ்சிருக்கிறது பாத்தீங்கன்னா பூந்தமல்லியில இருந்து ஆவடி போற ரோடு சார். அது வந்து ஸ்டேட் ஹைவே. ஆவடிக்கு முன்னாடியே வந்து பருத்திப்பட்டு வரும். கரெக்டா அந்த பருத்திப்பட்டு பஸ் ஸ்டாப் ஆன் ரோட்ல இருந்து எக்ஸாக்ட்டா 1 கிலோமீட்டர்ல தான் நம்ம லேஅவுட் வந்து அமைஞ்சிருக்கு. அந்த 1 கிலோமீட்டருமே நமக்கு சைட்டுக்கு வர வழியில உங்களுக்கு வேலம்மாள் ஸ்கூல், இந்த மாதிரி பெரிய பெரிய வீடு அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியால தான் நம்ம லேஅவுட் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம லேஅவுட்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ல ஆவடி ரயில்வே ஸ்டேஷனும் சரி, ஆவடி பஸ் ஸ்டாண்டும் ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த சைடு உங்களுக்கு சென்னை டு பெங்களூர் போற நேஷனல் ஹைவே ஒரு 5 மினிட்ஸ் டிரைவ்ல ரீச் பண்ணிடலாம். அவுட்டர் ரிங் ரோடு வண்டலூர் டு மீஞ்சூர் போற 4 வழிச்சாலை அவுட்டர் ரிங் ரோடு வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் டிரைவ்ல ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி பூந்தமல்லி மெட்ரோவா இருக்கட்டும், கரையாஞ்சாவடி, குமணஞ்சாவடி மெட்ரோவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து ரீச் பண்ணிடலாம். முக்கியமான விஷயமே அதுதாங்க. ஏன்னா ஒரு மெட்ரோ அக்சஸ்ல நம்மளுக்கு வந்து நியூ லேஅவுட்டாவே நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. நீங்க வந்து ஈஸியா நீங்க போய் அந்த மெட்ரோ வந்து ரீச் பண்ண முடியும். மேடம் சொன்ன மாதிரி அவுட்டர் ரிங் ரோடு, உங்களுக்கு வந்து பூந்தமல்லி ஹைவே, நம்மளுக்கு வந்து பெங்களூர் எக்ஸ்பிரஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஆவடியை பேஸ் பண்ணியே தான் உங்களுக்கு வந்து இந்த சரௌண்டிங்ல ஒரு ஆவடி பூந்தமல்லி இந்த சரௌண்டிங்ல வரும். நீங்க லைவா வந்து விசாரிச்சே பாருங்க, வந்து இந்த சரௌண்டிங்ல என்ன
மார்க்கெட் ரேட் போகுது, எந்த மாதிரி எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் போட்டிருக்காங்க, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எந்த மாதிரி டெவலப்மெண்ட் பண்ணிருக்காங்க, அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்க இடம் எந்த மாதிரி இருக்கு, ரெசிடென்சியலா இருக்கா, உடனே நம்ம வீடு கட்டிட்டு வரலாமா, அப்ரிசியேஷன் இருக்குமா, இத்தனை கேள்விகள் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இடம் வாங்க போறதுக்கு முன்னாடி நமக்குள்ள வரணுங்க. அத்தனை கேள்விகளுக்குமே பாத்தீங்கன்னா சரியான டிக் பண்ற மாதிரி இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கு. அதுதான் முக்கியமான விஷயம். நீங்க வெளியில விசாரிச்சு நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் இந்த லொகேஷன்ல இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்குறாங்க. அதை நீங்க சரியா பயன்படுத்திக்கோங்க. வெளியில விசாரிச்சும் பாருங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இதுல எத்தனை பிளாட்ஸ் மேடம் நம்ம கொடுத்துருக்கோம் சொன்னீங்க? சார் டோட்டலா 174 பிளாட்ஸ். இப்போ அவைலபிலிட்டி எவ்வளவு மேடம் இருக்கு? இப்போ நம்ம லான்ச்சிங்ல கிட்டத்தட்ட ஒரு 70 பிளாட்டுக்கு மேல புக்கிங் எடுத்துறோம். 100 பிளாட் கிட்ட இருக்கு. ஆமா, இப்போ 100 பிளாட்ஸ் கிட்ட அவைலபிள் இருக்கு. இது நியூ லேஅவுட்னால சின்ன சைஸ் பிளாட் எல்லா ஃபேசிங்லயுமே பிளாட்ஸ் அவைலபிளா இருக்கு. நிறைய பேர் கார்னர் பிளாட் கேப்பீங்க. சோ கார்னர் பிளாட்டுமே இருக்கு. மினிமம் நம்ம கிட்ட 581 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 600 ஸ்கொயர் ஃபீட், 700, 800, 900 அந்த மாதிரி 4000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கூட பிளாட் சைஸஸ் வந்து அவைலபிளா எல்லாருக்கும் தகுந்தாப்புல எல்லார் பட்ஜெட்டுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து பிளாட் வச்சிருக்கோம். சில பேர் ஆவடியில தான் நம்மளுக்கு ஒண்ணு ஆனா பெரிய பிளாட்டா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு 80 லட்சம் 90 லட்சம் 1 கோடி ரூபாய் போட்டு நம்மளால இடம் வாங்கி வீடு கட்டிட்டு வர முடியாது. அவங்க எல்லாமே நிறைய பேர் கேட்பீங்க, நிறைய பேர் தேடி இருப்பீங்க. நீங்க ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல கிடைச்சா ஈஸியா நம்ம ஒரு லோ பட்ஜெட்ல இடத்த வாங்கி ஒரு 35 லட்சத்துல நம்ம ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டிடலாமே அப்படின்னு சொல்லி தேடுவீங்களா? அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் கண்டிப்பா வாங்கி போடுங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல ஸ்கூல் எல்லாமே அமைஞ்சிருக்கு. வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. ஓகே மேடம், இப்போ நியர்பையோட ஸ்கூல்ஸ் என்ன மேடம் இருக்கு நம்மளுக்கு ஆவடியில அப்படின்னு எடுத்துக்கும் போது என்னென்ன ஸ்கூல்ஸ்? ஆவடி அப்படின்னாலே ஒரு எஜுகேஷனல் ஹப்னு சொல்லலாம் சார். ஆவடியில இல்லாத ஸ்கூல் காலேஜஸ் கிடையாது சார். பஸ் ஸ்டாப்ல இறந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வரும்போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பருத்திப்பட்டுல வேலம்மாள் ஸ்கூல் வந்து லொகேட் ஆயிருக்கு. உங்களுக்கு நிறைய மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூல் இருக்கு. உங்களுக்கு சுதர்சன் வித்யாஸ்ரம், ஆதித்யா வித்யாஸ்ரம், கேந்திர வித்யாலயா, அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்கூல் காலேஜ் வந்து ஆவடி டு பூந்தமல்லி போற ரோட்லயே அமைஞ்சிருக்கு. நீங்க அந்த பூந்தமல்லிக்குலாம் கூட போவேனா, எல்லாமே இந்த ரோட்லயே தான் இருக்கு. அது மட்டும் அங்க இருக்கவங்க இங்க தான் வந்து சேருவாங்க. ஆமா சார். அது மட்டும் இல்லாம நம்ம சைட் வாசல் வரைக்குமே உங்களுக்கு ஸ்கூல் பஸ்ஸஸ் வருது, காலேஜ் பஸ்ஸஸும் வருது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 24/7 டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்மே அவைலபிள் சார். உங்களுக்கு ஷேர் ஆட்டோஸா இருக்கட்டும், எம்டிசி பஸ், உங்களுக்கு மினி பஸ், உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் பஸ் போயிட்டு வரும் உங்களுக்கு. சோ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்க்கு கவலையே கிடையாது. ஏரியாவுமே பாத்தீங்கன்னா நல்ல பிரீமியமான ஒரு ஏரியாவா இருக்குங்க. நீங்க வந்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு தெரியும். எல்லாமே இப்போ புதுசா கட்டி வச்ச வீடுகள மாதிரி தான் இருக்கு. எல்லாமே அந்த பிரீமியமா இருந்தா எப்படி இருக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிள்ளைகளுக்கும் சரி, அவங்களோட வளர்ந்து வரும்போது அவங்களுக்கு ஒரு கம்யூனிட்டியாவும் இருக்கும் சரி, இந்த ஏரியா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஆப்டா இருக்குங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேடம் இந்த லோன் வசதி பண்ணி தரமா? ஆமா சார். இது சிஎம்டி ரேரா அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டி. நம்மளே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட வாங்குற கஸ்டமருக்கு லோன் வந்து நாங்களே வாங்கி கொடுத்துருவோம். லேண்டுக்கும் வாங்கி தரோம். லேண்ட் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹவுசிங் லோன் வாங்கி தரோம். அப்ரூவல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேஷனலைஸ் பேங்க், பிரைவேட் பேங்க், ஃபைனான்ஸ், சோ கஸ்டமருடைய ப்ரொஃபைலுக்கு ஏத்த மாதிரி நாங்களே பேங்க் வந்து சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஆமா சார். நம்ம கிட்ட கம்பெனில இருந்து ஃப்ரீ சைட் விசிட்மே அரேஞ்ச் பண்ணி தரோம். இண்டிவிஜுவல் கஸ்டமர் ஃபேமிலிக்கு வந்து வீட்ல இருந்து பிக்கப் அண்ட் டிராப் ஃபெசிலிட்டிஸ்மே இருக்கு. ஓகே. அப்ப டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்ல, நம்ம ஓன் சைட்னு சொல்றீங்க. ஆமா, நம்ம பண்றது எல்லாமே ஓன் ப்ராப்பர்ட்டி. நீங்க எந்த ஒரு புரோக்கரேஜ் கமிஷனும் நீங்க கொடுக்க தேவையில்லை. டைரக்டா ஓனர் கிட்ட வாங்குறீங்க. ஆல்ரெடி நாங்க ஃபேஸ் 1 இதே இடத்துல 120 பிளாட் சக்சஸ்ஃபுல்லா போட்டு சோல்ட் அவுட் பண்ணிட்டோம். சோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். சூப்பர் மேடம். அதனால கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிஸ் பண்ணாம வந்து பாருங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் தான், மேடமோட நம்பர் தான் ஆன் ஸ்கிரீன் மேல கொடுத்திருக்கேன். மேடம் கம்பெனியோட டைரக்ட் எம்ப்ளாயி. என்னவா இருக்கீங்க மேடம் கம்பெனி? நான் ஸ்ரீ கிரீஷ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டில டைரக்டரா நான் இருக்கேன் சார். ஓகே, சூப்பர். டைரக்டரா இருக்காங்க. அதனால அவங்க நம்பரே தான் நான் கொடுத்திருக்கேன். சரிங்களா? டைரக்டா கால் பண்ணீங்கன்னா சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணுவாங்க. வாங்க வந்து பாருங்க. உங்களுக்கான பிடிச்ச ப்ராப்பர்ட்டி உங்க வீடாகட்டும் இடமாகட்டும் இந்த லொகேஷன்ல கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம வந்து பண்ணிருக்கோம். நன்றி மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.